இந்த வைஃபை விங்கில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம இதில் இருக்க இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு இதில் பாப்பமா இருந்துச்சுன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எந்த ஒரு யூஎஸ்பி டிவைஸ்லையுமே கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளாக உங்களுடைய கம்ப்யூட்டரில் தான் இந்த கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் டிரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள யூஎஸ்பி போர்ட்டில், நான் லேப்டாப்பில் தான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிரெக்டாக கனெக்ட் பண்ணும் போது இந்த விங்கிள் வந்து, அதாவது இந்த வைஃபை விங்கிள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து டிரெக்டாக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து உங்களால் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் வந்து இதில் ரெட் கலர் தான் வந்து ஷோ ஆகுது. ஸோ இது க்ரீன் ஆகுனதுக்கு அப்புறமா நம்மளால் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்து விங்கிளில் வந்து க்ரீன் கலர் லைட் வந்து இப்போ வந்து பற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளால் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இந்த லேப்டாப்பில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா இந்த ஐக்கன், அதாவது இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகின ஐக்கன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ இப்போ என்னால் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதோட வந்து இந்த ஒரு மெத்தட்டை, அதாவது டிரெக்டாக உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயுமே வந்து இதை கனெக்ட் பண்ணியுமே வந்து உங்களால் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு மெத்தட்டுமே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணியுமே உங்களால் இந்த விங்கிளில் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். அது என்ன மெத்தட் அப்படின்னா, நம்ம கிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த மாதிரி நம்ம மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கான இந்த அடாப்டர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்ககிட்டயுமே வந்து இந்த மாதிரி ஒரு அடாப்டர் இருக்குமா இருந்துச்சுன்னா அந்த அடாப்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பவர் சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. அதாவது ப்ளக் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து அந்த வைஃபை விங்கில் வந்து நீங்கள் எப்படி யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியுமே, அதாவது இப்படி வந்து உங்களுடைய வைஃபை விங்கில் வந்து டிரெக்டாக யூஎஸ்பி அடாப்டரில் கனெக்ட் பண்ணியுமே வந்து உங்களால் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களால் உங்களுடைய மொபைல் லேப்டாப்பில் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தட்டையுமே யூஸ் பண்ணி உங்களால் இந்த வைஃபை விங்கில் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு மெத்தட்டையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு மெத்தடுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.